கோவையில் மனித உணர்வுகளை பிரதிபலிக்கும் இசையை ஏஐயால் பிரதிபலிக்க இயலாது என்று இசையமைப்பாளர் இமான் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு ஏஐ என்பது ஆக்கப்பூர்வமாக அனைவருக்கும் பயனளிக்கும் ஒரு கருவி எனவும் அது மனிதனை மாற்றுவதற்காக அல்ல என இசையமைப்பாளர் இமான் கோவையில் தெரிவித்துள்ளார். அண்மையில் மாசாணி மற்றும் வெற்றி விநாயகர் பிக்சர்ஸ் இணைந்து தயாரித்து இயக்குனர் கேந்திரன் இயக்கத்தில் நடிகர் விமல் நடித்து வெளியாகிய வடம் திரைப்படத்தின் வெற்றி விழா மற்றும் இதே கூட்டணியில் உருவாக உள்ள ரேஸ் பட போஸ்டர் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் நடிகர்கள் இசையமைப்பாளர் இமான், ஒளிப்பதிவாளர் தீபக் மற்றும் நடிகர்கள் முனிஸ்காந்த், பாலசரவணன், த்ருவ் கார்த்திக் மற்றும் வடம் படத்தில் நடித்த நடிகைகள் என பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய இசையமைப்பாளர் இமான், தொழில்நுட்ப வளர்ச்சியால் இசைத்துறையில் பெரிய மாற்றங்கள் வந்தாலும் இசை உணர்வு உள்ளவர்களால் மட்டுமே திரைத்துறையில் சாதிக்க முடியும் என தெரிவித்தார். கிராமிய கதைக்களம் கொண்ட திரைப்படங்கள் இருக்கும் வரை அதனுடன் தொடர்புடைய இசையும் தொடர்ந்து இருக்கும் என்றும், எந்த வகையான இசையும் நிராகரிக்கப்பட வேண்டியதல்ல, காலத்திற்கு ஏற்ப புதிய முயற்சிகள் அவசியம், அடுத்த தலைமுறைக்கு ஏற்றவாறு இசையை உருவாக்குவதுதான் எங்களின் நோக்கம் என்றார். மேலும் செயற்கை நுண்ணறிவு ஏஐ குறித்து அவர் பேசுகையில், செயற்கை நுண்ணறிவு என்பது ஆக்கப்பூர்வமாக அனைவருக்கும் பயனளிக்கும் ஒரு கருவி. அது மனிதனை மாற்றுவதற்காக அல்ல, மாறாக மனிதனை ஊக்குவித்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் ஒரு சாதனமாக இருக்கும் என்றார். எந்தவிதமான அறிவியல் முன்னேற்றமும் நல்லதுதான் என்று தெரிவித்தார். தொடர்ந்து தொழில்நுட்பத்தின் வருகை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் அதே சமயம் நம்முடைய பாரம்பரிய இசைமுறை மற்றும் தனித்துவத்தை பாதுகாத்து அது அழியாமல் பார்த்துக் கொள்வது மிகவும் முக்கியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். அப்படி கிடையாது சார். கிராமிய படங்களோட எண்ணிக்கை இருக்கும் வரை கிராமிய இசை வந்து அது எடுத்துட்டு தான் இருக்கும். அது நம்ம இன்னைக்கு இருக்கிற கண்டெம்பரரி ஆடியன்ஸ்க்கு எப்படி அதை நவீனப்படுத்தி கொடுக்குறோன்றதுதான் விஷயம். எந்த இசையும் நிராகரிக்கப்படக்கூடிய இசை வந்து கிடையவே கிடையாது. ஸோ அது வெவ்வேறு ஃபார்ம் மாறும். அந்த ஃபார்ம் மாற அடுத்த தலைமுறை வர அதற்கு ஏற்ற மாதிரியான இந்த இசையை புகட்டுவது தான் எங்களுடைய இசையமைப்பாளருடைய வேலையை. இது கிராமத்துல நடக்கக்கூடிய அது ஆரோக்கியம் இல்லைன்றது பாதிக்கிறத தாண்டி சார், அது வந்து ஒரு சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்டை தான் நம்ம அதை பார்த்துக்கணும். அதை நம்ம வந்து எப்படி அது இன்னொரு மனிதனை அதை ஆக்கப்பூர்வமா அதை பில்டு பண்ற ஒரு கருவியா தான் அதை பார்க்கணும். இன்னொரு மனிதனை அழிக்கக்கூடிய ஒரு விஷயமா அது வந்து பார்க்கக்கூடாது. அது மனிதனாகவும் இருக்கலாம், இல்லாட்டி அவங்களுடைய ஆர்ட் ஃபார்மா கூட இருக்கலாம். எதையும் நம்ம வந்து அழிக்கிற விஷயமா அதை வந்து நம்ம கையில் எடுக்கக்கூடாது. ஸோ அது இன்னும் ஆக்கப்பூர்வமா நிறைய பேருக்கு வந்து அது வந்து ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா மாற்றும் பட்சத்தில் எந்த ஒரு சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் வந்தாலும் நல்லதுதான் சார். அதான் சொல்றேன், எல்லா ஒரு புது சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் வரும்போதுமே நம்ம அப்படி வேஸ்டே தான் இருந்திருக்கோம். ஒரு சாதாரண போன்ல இருந்து நம்ம ஒரு ஹேண்ட் போன்ல இருந்து ஒரு செல்போன் வரும்போது நம்ம அப்படிதான் பேசணும். லேப்டாப் வரும்போது நம்ம அப்படிதான் யோசிச்சோம். அது போன்ற ஒரு விஷயமா தான் இதை நான் பாக்குறேன். ஸோ இது இப்படி வருதுன்றதுக்காக ஐயோ இது இப்போ வந்து இன்டர்நெட்டை ஒரு சில பேர் தவறா பயன்படுத்துறாங்கன்னா இன்டர்நெட்டே தப்பு நம்ம எப்படி சொல்ல முடியாதோ அது மாதிரி ஒரு விஷயமா தான் அந்த ஏஐயும் பாக்குறேன். அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் நம்ம வந்து ப்ராப்பரா அதான் சொல்லலாம், இன்னொரு மனிதனை வந்து அவனை தட்டி கொடுத்து அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போற விஷயமா தான் இருக்கும். இன்னொரு மனிதனோ அந்த மனிதனுடைய கலையோ மனிதனுடைய செயல்பாடையோ அழிக்கக்கூடிய விஷயமா இருக்கக்கூடாது. கரெக்ட் தான் சார். அதான் இன்னைக்கு வந்து அதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் என்னைக்கு எந்த நாளா இருந்தாலும் இதுக்குண்டான படிப்பு முறைப்படி கத்துக்கிட்டு வந்து அதன் மூலியமா வெற்றி அடைகிறவங்களுக்கு உண்டான ஒரு மன திருப்தி இருக்குல்ல சார், அது வந்து என்னதான் நீங்க குறுக்கு வழியில போனாலும் அது வந்து கிடைக்காது. குறுக்கு வழியில வெற்றி கிடைச்சிடலாம், பட் நிலைத்து நிற்க முடியாது அப்படின்றது. டெக்னாலஜி யூஸ் பண்றது குறுக்கு வழியில நீங்க கேட்டீங்க இல்லையா கேள்வி, இது வந்து பயன்படுத்தி சில பேர் டக்குன்னு நானும் மியூசிக் பண்ணுவேன் வராங்க அப்படின்னு சொல்லி மேபி அவங்களுக்கு உண்டான வெளிச்சம் கிடைக்கலாம், இப்போ தற்போதைய வெளிச்சம் கிடைக்கலாம். பட் நீடித்து நிற்பதற்கு அது வந்து யூஸ் பண்ணணும், அது வந்து உபயோகமா இருக்காது சார். ஏன்னா அதே ஆப் எல்லாருமே தானே யூஸ் பண்ணுவாங்க. அப்ப எல்லாருமே இசையமைப்பாளர்கள் ஆகலாம் செய்வாங்க. அதை தாண்டி அதாவது டெக்னாலஜியே நீங்க அவாய்டே பண்ண முடியாது சார். டெக்னாலஜி வந்துட்டு தான் இருக்கும். இப்பவும் இல்லை, இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு வேற ஒன்று புதுசாக ஒன்று வரும், அதுவும் வந்துட்டு தான் இருக்கும். பட் அதுல நம்மளுடைய ஆர்ட் ஃபார்மை வந்து அழியாம பாத்துக்கணுன்றது மட்டும் தான் என்னுடைய